10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து 5th சம் வரையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து 6th சம்மு. A is equal to X belongs to W such that S less than 2. B is equal to S belongs to N such that 1 less than X less than or is equal to 4 and C is equal to 3, 5. Verify that A cross B union C is equal to A cross B union A cross C. இதை கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஃபஸ்ட்டு A செட்டும் B செட்டு C செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அதை நம்பர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். A is equal to, இப்போ அந்த கண்டிஷன் என்னது, எக்ஸுங்கிறது வந்து எதில் இருக்கோ ஹோல் நம்பரில் இருக்குது. அந்த எலமெண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும்னா லெஸ் தென் 2 வரைக்கும், 2க்குள்ளே எடுத்துக்கணும். அப்போ எங்கள் ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0, 1, அடுத்தது 2 போடக்கூடாது, ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தரல. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பி செட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பருக்கும் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 விட அதிகமாக இருக்கணும், 4 வரையும் எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ 1க்கு அப்புறம் என்ன வரும், 2, 3, 4 வரையும் இப்போ எடுத்துக்க போகிறோம். சி செட்டு அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க 3, 5. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி 2 ஈக்குவலாக நம்ம ஃபைன் பண்ணோம். எல்ஹெச்எஸ் இதை மட்டும் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு, பி செட்டில் என்ன இருக்குது 2, 3, 4 யூனியன் சிங்கிற செட்டில் 3, 5 இருக்குது. இப்போ யூனியன்னா என்ன பண்ணுவோம், எல்லா நம்பரும் சேர்த்து எழுதுவோம். 2 டைம் இருந்தாலும் 1 டைம் எழுதணும், இல்லாத நம்பரும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். 2, 3, 3 இங்கே வந்து 2 தடவை இருக்குது, 1 டைம் ரைட் பண்ணால் போதும். 4, அடுத்தது பி, இங்கே என்ன இருக்குது எக்ஸ்ட்ரா 5. இப்போ தெரியுதுங்களா, பிலையும் சிலையும் இருந்து எல்லா நம்பரும் ரைட் பண்ணுறது தான் என்ன பண்ணணும், யூனியன். அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 0, 1. 0, 1 இங்கே கிராஸ் இருக்குது, இங்கே கிராஸ் போட்டோம். பி யூனியன் சியில் என்ன நம்பர் வந்திருக்கு 2, 3, 4, 5. இப்போ இதை நம்ம பேராக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 0 எடுத்து பேராக எழுதுங்க. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது 1 எடுத்து பேராக எழுதுங்க. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் ரைட் பண்ணுங்கள். ஆர்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் என்ன இருக்குது, ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னது, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இது தனியாக கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது 0, 1. 0, 1 இங்கே கிராஸ் கொஷினில் இருக்குது, அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இப்போ பிங்கிற செட் எழுத போகிறோம். பிங்கிறதுல என்ன இருக்குது 2, 3, 4. 2, 3, 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேராக எழுத போகிறோம். 0, 2, அடுத்தது 0, 3, அடுத்தது 0, 4. இந்த இதில் இப்படி வேக்கிட்டு வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 எடுத்து ரைட் பண்ணும். 1, 2, 1, 3, 1, 4. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, ஏங்கிறதுல வந்து என்ன வந்திருக்கு 0, 1. 0, 1 கிராஸ் சிங்கிற செட்டில் என்ன இருக்குது 3, 5. 3, 5. இப்போ இது பேரா எழுதுங்க, ஆர்டர்டு பேரா. 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. இப்போ இது 2 செட்டுக்கும் வந்து யூனியன் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பிங்கிறதுல 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இங்கே யூனியன் கொஷினில் இருக்குது, அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அடுத்தது ஏ கிராஸ் சிங்கிறத அப்படியே ரைட் பண்ணுங்கள். 0, 3, 0, 5, 1, 3, அடுத்தது 1, 5. இப்போ இதில் வந்து என்னது யூனியன்னா எல்லாமே எழுதணும், எல்லா எலமெண்ட்ஸும் வர மாரி.
இங்கே 0,2 இருக்குது, இங்கே வந்து இல்லைனாலும் அதை ரைட் பண்ணலாம். 0,2 0,3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 2 டைம் இருந்தால் 1 டைம் ரைட் பண்ணால் போதும் 2 செட்டில் இருக்கப்போ. 0,3 அடுத்தது 0,4 இங்கே 0,5 வந்து இந்த செட்டில் இல்லைனாலும் இங்கே இருக்குது. 0,5 எழுதுகிறோம். அடுத்தது 1,2 1,3 2 டைம் இருக்குது, அதனால் 1 டைம் ரைட் பண்ணால் போதும். 1,4 1,5 இது வந்து செகண்டு. இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே 0,2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. 0,3 இருக்குது, 0,4 இருக்குது, 0,5 இருக்குது, 1,2 இருக்குது, 1,3 இருக்குது, 1,4 இருக்குது, 1,5. அப்போ ஃபஸ்ட்டு இதுவும் செகண்டும் ஈக்குவலாக இருக்குது. 1 is equal to 2 அப்படின்னா என்னது? LHS is equal to RHS. இப்போ அந்த கண்டிஷன் எழுதுங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? A cross B union C is equal to A cross B union A cross C. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடுறோம். 6th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இந்த இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை அப்படியே இந்த செட் அப்படியே எழுதிட்டு கொஷனில் இருக்கிறத இதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS implies இது எது? LHS A cross B intersection C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிங்க. B intersection C is equal to Bங்கிற செட்டில் என்ன இருக்குது? 2, 3, 4. இங்கே கொஷினில் இன்டர்செக்ஷன் இருக்குது, அதனால் ரைட் பண்ணிட்டோம் இன்டர்செக்ஷன். சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 3, 5. இன்டர்செக்ஷன்னா என்னது? 2 செட்டில் வந்து எது சேம் எலமெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணும். இப்போ இந்த 2 செட்டு எடுத்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3ங்கிற நம்பர் வரும். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. அப்போ எதுவுமே வராது. எந்த நம்பர் மட்டும் இங்கே சேமாக இருக்குன்னா 3, அதை மட்டும் இங்கே 1 டைம் ரைட் பண்ணிட்டோம். அடுத்தது A cross B intersection C is equal to ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 0,1. இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ். இங்கே B intersection Cயில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. இப்போ இதை ஆர்டர்டு பேராக ரைட் பண்ண போகிறோம். 0,3 அடுத்தது வந்து என்னது? 1,3. இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா RHS ரைட் பண்ண போகிறோம். RHS implies என்னது? A cross B intersection A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். A cross B is equal to ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது? 0,1. இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ். Bங்கிற செட்டில் 2, 3, 4 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இதை ஆர்டர்டு பேராக எழுத போகிறோம். இதெல்லாம் ரொம்ப ஆர்டர்டு பேருன்றப்ப ரொம்ப ஜாலியாக போவோம். என்னென்னா 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1ஆல் பண்ணுங்கள். 1,2, 1,3, 1,4. இது பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்தது A cross C கண்டுபிடிக்க போகிறோம். A cross Cங்கிறப்ப A cross C ஏங்கிறதுக்கு வந்து என்னது? 0,1. இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ். சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 3,5. 3,5. இப்போ பேரா ஆர்டர்டு பேரா எழுதுங்க. 0,3, 0,5. அடுத்தது 1ஆல் பண்ணுங்கள். 1,3, 1,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ A cross Bங்கிறதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? அப்படியே ரைட் பண்ணுங்கள். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அடுத்தது A cross Cக்கு அப்படியே ரைட் பண்ணுங்கள். 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ இந்த இது இன்டர்செக்ஷன்னா என்னது? எது சேமாக இருக்கோ இந்த 2 இதில் வந்து 2 செட்டில் எந்த எலமெண்ட்டு சேமாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் என்ன சேமாக இருக்குது? 0,2 இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அதை எழுத மாட்டோம். 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது, அது 1 டைம் ரைட் பண்ணுறோம். 0,3. 0,4 இருக்குது, இங்கே இல்லை, அது வராது. 1,2 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 1,3 இங்கே இருக்குது, இந்த செட்டில் இருக்குது. அப்போ இது 1 டைம் ரைட் பண்ணுவோம். 1,3.
1,4 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ என்ன வந்திருக்கு 0,3 1,3 இது வந்து செகண்டு. இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 0,3 இருக்குது, 1,3 இங்கே இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. 1 is equal to 2. அப்போ LHS is equal to RHS. ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே, ரெண்டு ஆன்சரும். அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் என்னது? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ தேர்டு சம் பார்க்கலாம். ஏங்கிற செட்டு, பிங்கிற செட்டு, சிங்கிற செட்டுலாம் எல்லாத்துக்குமே காமன் தான். ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ்ஸில் வந்து இதில் என்னென்னா எல்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். 0,1 இங்கே யூனியன் இருக்குது, யூனியன் பிங்கிற செட்டில் 2, 3, 4. இப்போ யூனியனுங்கிறதுனால என்ன பண்ணணும், எல்லா நம்பர்ஸும் நம்ம போட போகிறோம். 0, 1 இந்த ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வரணும். 0, 1, 2, 3, 4. இப்போ என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி கிராஸ் சி, ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோம். ஏ யூனியன் பி அப்படியே எழுதுங்க. 0, 1, 2, 3, 4. இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ் சிங்கிற செட்டில் என்ன இருக்குது 3, 5. இப்போ இது பேரா எழுதணும். இப்போ இது பேரா எழுதுங்க. ஃபஸ்ட்டு 0 எடுத்து பேரா எழுதணும். என்னென்னா 0, 3, 0, 5. அடுத்தது 1 எடுத்து எழுதுங்க. 1, 3, 1, 5. அடுத்தது 2 எடுத்து எழுதுங்க. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4 எடுத்துக்கோங்க. 4, 3, 4, 5. இப்போ இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. அடுத்தது இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் இம்ப்ளைஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி அப்படி ரைட் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சியா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டோட வேல்யூ என்னென்னா 0, 1 இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ் சிங்கிறதுக்கு வந்து என்னென்னா 3, 5. கொஷினில் இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இப்போ பேரா எழுத போகிறோம். 0, 3 அடுத்தது 0, 5 1, 3 1, 5. அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட்டில் என்ன இருக்குது 2, 3, 4. கிராஸ் சிங்கிற செட்டில் என்ன இருக்குது 3, 5. இப்போ இது ஆர்டர்டு பேரா எழுதுங்க. 2, 3 2, 5. அடுத்தது 3 எடுங்க. 3, 3 3, 5. 4 எடுங்க. 4, 3 4, 5. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் யூனியன் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இதோட செட்டுக்கு ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஏ கிராஸ் சிக்கு 0, 3 0, 5 1, 3 1, 5 யூனியன் 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. இப்போ யூனியனுங்கிறதுனால இந்த ரெண்டு செட்டுலேயும் வந்து இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் எழுத போகிறோம் பேரும். இங்கே 0, 3 இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னாலும் எழுதலாம். 0, 3 0, 5 1, 3 1, 5. அப்புறம் இந்த செட்டில் பாருங்கள் 2, 3 2, 5 3, 3 3, 5 4, 3 4, 5. இப்போ இது செகண்டு.
ஃபஸ்ட்டு இதுவும் செகண்டும் ஈக்குவலாக பாருங்கள். 0,3 இருக்குது, 0,5 இருக்குது, 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. அப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு செகண்டு. இப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இப்போ ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணலாம். A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. Hence proved.